ஸோ ஹாய் சில குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து மைண்ட் கிராஃப்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதுவும் டே 2 தான். டே 1 வீடியோ பார்க்காம இருக்கேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும். டே 2 பொறுத்த டே 1 என்னெல்லாம் பண்ண சொல்லிட்டு போயிடலாம். டே 1 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கிராஃப்டிங் அதான் ப்ளேவுட் பண்ணி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு வில்லேஜஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது நமக்கு வந்து அயனும் நம்மளுக்கு வந்து கோல்டும் கிடச்சிச்சு. அதை அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதான் அயனை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஷவல் பண்ணோம். அந்த மாதிரி நைட்டு ஆயிடுச்சு, தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ டே 2 என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இருக்குது இல்லை, இப்போ அதான் நம்ம அந்த கீழே கனல் பார்த்தா பார்த்திங்களா, அது உள்ள நம்மளுக்கு வந்து அயனு, கிரெனேட்டு, கோபல் ஸ்டோன்ஸ், வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம் டே 2ல். ஸோ மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ உள்ளேயும் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வில்லேஜ் எங்கே விட்டோம்? ஓகே, வில்லேஜு. சரி, ஓகே, அந்த டனல் மாதிரி இருந்துச்சுல மக்களே, அங்கே தான் நம்ம போகிறோம். ஸோ டனலில் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிப்போம். ஆமாம், விழிங்க வரமாட்டான்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு மாதிரி மியூசிக் போகிறானுவோ, நம்மளுக்கு எதுக்கு வீண் வம்பு, நம்ம பேசாமல் இந்த டனலில் மக்களே அடுத்த டனலில் போய்க்கலாம். ஏன்னா இந்த டனலில் நம்ம போகிறதுக்கு வந்து ஷவல் வேணும். அந்த ஷவல் நம்மகிட்ட இல்லை. அது மாதிரி ஏதோ மியூசிக் வேறு கேட்குது, கேட்கும்போதே பயமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிடுவோம். ஆமாம், இல்லைண்டா, சரி பரவாயில்ல. இந்த நரிங்க வந்து வேட்டையாக நமக்கு மீட்டை கலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம்மா, நல்ல நரி. சரி, ஓகே, இங்கே இந்த வீட்டில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு நினைக்கிறேன். பண்ணுற மாதிரி ஒன்றுமே இல்லையே. இதான் நம்ம வீடை வாடகை எடுத்து வச்சுக்கலாமா? சரி, ஓகே, எல்லாம் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்துட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான். சரி, ஓகே, நதி. நான் கோழி நினச்சேன், நல்ல வேலை பக்கத்தில் போகாமல் இருக்கு, சந்தோஷம். மறுபடியும் செஸ்டா கொய்யாங்கோ, என்னடா ஒன்றுமே இல்லை பாருங்க மக்கள். இந்த ஐயோ இந்த செஸ்ட்டில் வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அதோ தான் அந்த டனலு. ஆனால் என்ன போகிறதுக்கு கொஞ்சம் பயமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம போய் பார்ப்போம். வேறு வழி இல்லைம்மா, ஒரு அடி தான் எடுத்தேன், அதுக்குள்ளே விழுந்தேன்டா. சரி, ஓகே, இது இல்லை வந்து ஓடு. எனக்கு இந்த பிக்காக்ஸ் தேவைப்படும், உடன் பிக்காக்ஸு. அம்மா என்ன விழுந்தேன்டா. சரி, இது ஐயன் தானே, ஐயன் அப்புறமா எடுக்க போக மக்களே. இப்போ எனக்கு தேவையே இல்லை. ஓகே, இதெல்லாம் அள்ளி பொப்பா. 2 ஐயன் இருக்குது, பார்த்து வச்சு. இப்போ பின்னாடி அங்கே பாருங்க, அங்கே 2 ஐயனு. ஆமாம், கீழே கோல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். உடக்குமா பேசாமல் போயிடலாமா? நான் மட்டும் வந்து கிராவிடேட் வேறு இல்லை, ஒன்று தான் இருக்குது. சரி, நம்மகிட்ட பிளாங்க்ஸ் இருக்குல்ல, அது வச்சு தலைக்கு மேலே ஒன்றும் இல்லை. கவனிப்போம். கஷ்டப்பட்டு செஞ்ச பிளான்ஸ் எல்லாமே வீணாக போச்சுங்க. ஓகே, கிரானைட் இருக்குது. இது கிரானைட் இந்த பாருங்கள், இது இருக்குது டேர்ட்ஸு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ஒரு நிறைய டேர்ட்ஸை கலெக்ட் பண்ணிப்போம் மக்களே, அதுக்கப்புறமா வேணால் நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குங்க. படா வந்துட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, நான் டேர்ட் செய்யாமல் கீழே போயிட்டேன், அதான் என் தப்பாக போச்சு. ஆமாம், இதே என்ன மாடி கட்டி வச்சுருக்கானுங்க. சரி, இப்போ பார்ப்போம்மா, இங்கிட்டு விட்டு அது விடுது இல்லை, வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலையேங்க. வாங்க செஸ்ட்டு. ஏன் என்னது
பாருங்க மக்களே, நமக்கு செஸ்டிலேயே எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இங்கே உருளைக்கிழங்கு இருக்கா? போன வாட்டி கூட உருளைக்கிழங்கு கலெக்ட் பண்ணனே, எல்லாம் மேபி இருக்குமான்னு. என்னது பம்கின் சீட்ஸு, இதுக்கும் நம்ம எடுத்துப்போம் விவசாயம் செய்கிறதுக்கு. எவன்டா அவன் ஊழ ஊற்றுனுக்குது? ஐயோ, தண்ணியில் வேறு வந்துருது. நல்ல வேலை, தண்ணி வேறு லைட்டாக தான் இருந்து செய்யுமா. என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசாமல் டேர்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு வர மக்களே. அது கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு 43 டேர்ட்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கீழே குதிப்போமா? ஓகே, கீழே குதிப்போம். இப்போ வந்துட்டோம். நம்ம இது கலெக்ட் பண்ணுவோம் மக்களுக்கு. கிரெனேட்ஸு இது நமக்கு தேவைப்படும். இதை வீடு டெக்கரேஷன் வேணால் யூஸ் பண்ணானுங்க. பட் நம்ம இதே வச்சு வீடு கட்டினா செம்மையாக இருக்கும். வேறு லெவலாக இருக்கும். இதாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ வேகமாக எடுத்துகிட்டு கிளம்பிடணும் மக்களே. டைமே இல்லை. கோல்லாம் வேறு இன்னும் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. செகண்ட் நைட்டே வந்துடுச்சுப்பா. ஓகே, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இட்டுப்பா கோல், எவ்வளோ கோல் இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு நிறைய தேவைப்படும் கோல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. என்ன பண்ணலாம்னா சரி, நான் நிறைய கோல்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஸ்டிக்கி செய்ய முடியுமான்னு பார்ப்போம். ஸ்டாஃபிங் டேபிள் என்ன வை. ஓகே, இதை கிளிக் பண்ணுவோம். சரி, ஓகே, வேகமாக எடுப்போம் மக்களே. என்னடா? ஓகே, சிக்கு செய்வோம். இதுக்கு சரி, ஓகே. இந்த அயன்லாம் நம்ம நோட் பண்ணிப்போம். இங்கே நிறைய அயன் இருக்குது. பட் இது நமக்கு தேவையில்லை. இன்னொரு அது பேட்டு. ஐயோ, சரி, ஓகே, பேசாமல் போய் நம்ம தூங்கிட்டு வந்துடலாம். அதனால இந்த கோல்ஸை கலெக்ட் பண்ணிப்போம். நமக்கு நிறைய தேவைப்படும். நமக்கு இங்கே நிறைய அயன் இருக்குது மக்கள். அயன் வேணும்னா நம்ம இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் போல் இருக்குது. இப்போ இங்கே
இங்கே தானே வந்தோம். ஸோ என்ன பண்ணலான்னா மொத்தம் 47 டர்ட்ஸ் இருக்குது. வச்சு ஃபஸ்ட்டு ஒரு இடத்த டர்ட்டை போடுவோம். எப்படியா அழகாக நம்ம குதிச்சு மேலே வந்துடலாம். ஐயன் இங்கே நிறைய இருக்கு மக்களே. ஐயன் வீடுனா நம்ம இங்கேயே வந்து இருக்கலாம் போல. கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஐயன் நம்ம பார்த்து வச்சாச்சு. பின்னாடி நமக்கு அந்த ஐயன்ஸ் தேவைப்படும். அதனால் நான் பார்த்து வச்சேன். கொஞ்சம் இருக்கே பத்தும் நினைக்கிறேன். இந்த டாட்ஸ் ஐயோ ஓ என்னதுங்க இது வேறு. பூனை குடியா சுற்றுது. இல்லை ஒன்றுமே இல்லைங்க. தேவையில்லாமல் ஒன்று இதாக போச்சு. தண்ணி வேறு இருக்கிறவங்களாம் போயிடக்கூடாது. டே 1ல எல்லா சர்ச்சும் இருக்கிறேன். வா நல்லா தூங்கிட்டோம் மக்களே. சரி ஓகே. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம கிராஃபிங் எப்படி இருக்கா இருக்குது பயன்ட்டேன். சரி ஓகே. இப்போ வந்து பம்ப்கிங்கு அங்கங்கே பம்ப்கிங்கு. ஓகே ஃபஸ்ட்டு அந்த கிராஃபிங் டேபிள் இருக்கும். ஐயோ சரி ஓகே. ஒன்று வேணும்னு கேட்குது காபிள் ஸ்டோனு. சரி ஓகே. டர்ட் இருக்குது. மேலே போயிடலாம். யார் அவன்? ஓகே மக்களே, பை பை, லவ் யூ ஆல்.